மகாஜனங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புதுச்சேரி மாநில வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். 9/4/2026 ஆண்டு புதுச்சேரி சட்டமன்றத்துக்கான பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 கூட்டணி கட்சிகள் தேர்தல் களத்தில் இருக்கின்றன. இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சிகள், மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்தோம். பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில், தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக உட்பட்ட கூட்டணி கட்சிகள் தேர்தலில் இருக்கின்றன. இந்த தேர்தலிலே எந்த கூட்டணிக்கு வாக்களித்தால் புதுச்சேரி மாநிலத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், போதையில்லா மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை எந்த கூட்டணி அமைத்துக் கொடுக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது. நாம் ஏதோ தானோ என்று இல்லாமல் உங்களுடைய தலைமுறையுடைய, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டிய தேர்தல் இது. இந்த தேர்தலிலே நீங்கள் அளிக்கிற வாக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற தேர்தலாக இது இருக்கும். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆட்சியில ஒரு அலங்கோலமான ஆட்சி நடந்து கொண்டு வருகிறது. மக்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 10% கூட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியவர்கள் முடிக்கவில்லை. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்றார்கள், மாநில அரசு பெறுவோம் என்றார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாநிலத்தை பெஸ்ட் புதுச்சேரியாக ஆக்குவோம். இது பிரதமர் கொடுத்த வாக்குறுதி. நரேந்திர மோடி அவர்கள் 2021 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு வருகின்ற சமயத்திலே எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களித்தால் புதுச்சேரி மாநிலத்தில் வியாபாரம் பெருகும், கல்வியுடைய தரம் உயரும், ஆன்மீகம் வளரும், சுற்றுலா வளம் பெறும் என்றெல்லாம் கூறினார். ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரி என்பதற்கு பதிலாக உருட்டு புதுச்சேரியாக இந்த ஆட்சியில 5 ஆண்டு காலம் மாறி இருக்கிறது. எல்லா துறைகளிலும் கூட இதை தொடர்ந்து பல முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம், ஆதாரத்தோடு கூறியிருக்கிறோம். ரெஸ்டோபார் கொடுப்பதிலே ஊழல். மொத்தம் 400 புதிய ரெஸ்டோபார்கள் இந்த மாநிலத்திலே இந்த 5 ஆண்டு காலத்திலே என்ஆர் பாஜக ஆட்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரெஸ்டோபாருக்கும் 40 லட்சம் ரூபாய் லஞ்சம், வெளிப்படையான லஞ்சம். பொதுப்பணித்துறையிலே 30% கமிஷன். எல்லா டெண்டர்களுக்கும் 30% கமிஷன் இல்லாமல் வேலை நடப்பதில்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில ஸ்மால் சிட்டி திட்டத்தில, பொலிவுறு நகர திட்டத்திலே 30% ஊழல். முட்டை வாங்குவதிலே ஊழல், அரிசி வாங்குவதிலே ஊழல், சந்தனக்கட்டை கடத்தல். 6 டன் சந்தனக்கட்டை வில்லியனூரிலே உழைவாக்கால் பகுதியே ஒரு அமைச்சருக்கு சொந்தமான இடத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. போலி மதுபான தொழிற்சாலை அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாட்டுத் தீவனம் வாங்குவதிலே ஊழல், பசுமாடு வாங்குவதிலே ஊழல், ரேஷன் அட்டை, சிவப்பு அட்டை கொடுப்பதிலே ஊழல். இப்படி இதை பட்டியல் போட்டு கூறிக்கொண்டே போகலாம். பட்டா வாங்க வேண்டும் என்றால் ஊழல், குழந்தைகளுக்கு படிப்புக்கான சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்றால் ஊழல், பத்திரம் பதிவது என்றால் ஊழல். இப்படி இந்த ஊழலிலே இந்த ஆட்சி திளைத்திருக்கிறது.
இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய இமாலய ஊழல் போலி மருந்து புதுச்சேரி மாநிலத்திலே தயாரிக்கப்பட்டு அது 8 மாநிலங்களுக்கு இங்க இருந்து உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, மேற்கு வங்காளம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் விநியோகம் செய்யப்பட்டு அதன் மூலமாக 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை வைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை ஏற்று, ஆனால் அது இப்பொழுது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத, விவசாயிகள் விரோத, தொழிலாளர் விரோத, அரசு ஊழியர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு அரசு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார். அவர்கள் மீண்டும் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் நல்லாட்சியை கொடுப்போம், எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று உங்களை வேண்டி வருவார்கள். நீங்கள் ஒரு நேரம் சிந்தித்து பாருங்கள். அந்த பொல்லாத மக்கள் விரோத என்ஆர் பாஜக ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் இதே அவர்களை தான் தொடரும். இவர்கள் கோயில் நிலங்களை விட்டு வைக்கவில்லை. கோயில் நிலங்களை சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் கொள்ளையடிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். புதுச்சேரியில காமாட்சி அம்மன் கோயில் நிலம், காரைக்காலில பார்வதீஸ்வரன் கோயில் நிலம், இப்படிப்பட்ட மக்கள் விரோத அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்கின்ற, தொழிலாளிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடினாலும் கண்டுகொள்ளாத ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள், செவ்வியர்கள், ஏஎன்எம்கள், ஆசிரியர் பெருமக்கள், பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த கவுன்சில் ஊழியர்கள் எல்லாம் தினமும் போராடுகிறார்கள். இந்த ஆட்சியிலே தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தாத நாளே கிடையாது. இந்த ஆட்சியில் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் தாராளமாக உலாவுகிறது. இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும். அது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திமுக, பிசிக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சியில் தான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும். மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அடிப்படை வங்கிகள் செய்து கொடுக்கப்படும். சாலைகள் போடப்படும். கழிவுநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு கொடுக்கப்படும். தரமான கல்வி கிடைக்கும். சிறந்த மருத்துவம் கிடைக்கும். இதை கடந்த காலங்களிலே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தொடர்ந்து மரியாதைக்குரிய வெங்கடசுவாரியார் காலத்திலிருந்து, ஃபருக் மாரிக்கார் காலத்திலிருந்து, வைத்திரிக அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், மரியாதைக்குரிய சண்முக அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கூட்டணி கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். புதுச்சேரிக்கு பல மத்திய அமைச்சர்கள் வருகிறார்கள், பாஜக அமைச்சர்கள் வருகிறார்கள். மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி வந்தார், 2 முறை வந்தார், பொதுக்கூட்டம் நடத்தினார். அது மட்டுமல்லாமல் ரோட் ஷோ நடத்தினார். பிரதமர் மாநில அரசு சம்பந்தமாக எந்த வாக்குறுதியாவது கொடுத்தாரா? புதுச்சேரி மாநிலத்திற்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி கொடுத்தாரா? புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கான திட்டங்களை ஏதாவது அறிவித்தாரா? வாய்மூடி மௌனியாக பிரதமர் அவர்கள் ரோட் ஷோவில் கலந்து கொண்டு மக்களை பார்த்து கையசைத்து விட்டு சென்று விட்டார். பிரதமர் வந்தார், மக்களை பார்த்தார், போனார் என்று தவிர அவர் இந்த தேர்தலில் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நாங்கள் எந்தெந்த திட்டங்களை கொடுக்க போகிறோம் என்று பேசவே இல்லை. அதற்கு முன் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட பிரதமர் அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களை பற்றி விரிவாக பேசவில்லை. அதே போல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காரைக்கால் வந்தார்கள், புதுச்சேரிக்கு வந்தார்கள். இந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன,
எந்த அளவிற்கு மக்கள் அதனால் பலனடைந்திருக்கிறார்கள். கல்வியின் தரத்தை உயர்த்தி இருக்கிறோம் என்று சொன்னார்களா? மருத்துவத்துறையை சீரமைத்திருக்கிறோம் என்று சொன்னார்களா? அது மட்டுமல்ல, அடிப்படை வசதிகளை செய்வோம் என்று சொன்னார்களா? ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொன்னார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள். காரைக்காலிலும் திருக்கனூரிலும் பேசும் பொழுது 2016 2021 வரை ஆட்சியில் இருந்த நாராயணசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழலிலே உள்ள பணத்தை அவர் டெல்லிக்கு கொடுத்திருக்கிறார். புதுச்சேரியை காங்கிரஸ் ஆட்சியிலே ஏடிஎம்மாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் பகிரங்கமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை என் மீது சுமத்தி இருக்கிறார். அதாவது மருத்துவக் கல்லூரியில சென்டார் மூலமாக தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை விலை பேசி நாராயணசாமி அவர்கள் விட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் விற்கப்பட்டிருக்கிறது. 15,000 கோடி ரூபாய் இங்கே அரசுடைய பணம் கைமாறி இருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னார். நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சவால் விடுகிறேன். நான் எந்த விசாரணைக்கும் தயார். சிபிஐ விசாரணை வைக்கிறீர்களா? இடி விசாரணை வைக்கிறீர்களா? வருமான வரித்துறை விசாரணை வைக்கிறீர்களா? நான் ஊழல் செய்திருந்தால் நான் அரசியலை விட்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் மத்திய ஆட்சியில் இருக்கிறீர்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரதமருக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார். உங்களிடம் அனைத்து துறைகளும் இருக்கின்றன. நான் ஊழல் செய்திருந்தால் இந்த 5 ஆண்டு காலம் ஏன் நீங்கள் கை கட்டிக் கொண்டு வேடிக்கை பார்த்தீர்கள்? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் விசாரணை வைக்கவில்லை? ஏன் புகார் கொடுக்கப்படவில்லை? ஏன் என் மீது வழக்கு போடவில்லை? ஏன் என்னை கைது செய்யவில்லை? நான் எந்த விசாரணைக்கும் பகிரங்க விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இதை அமித்ஷா அவர்கள் என் மீது அவர் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா? இல்லை என்றால் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலிலே சன்னியாசம் போவாரா? இதை கடந்த முறை அவர் காரைக்காலில் பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன். திருக்குறளுக்கு நேற்று முன்தினம் வந்த அமித்ஷா அதையே திருப்பி கூறியிருக்கிறார். பொய் சொல்வதுதான் பாரதிய ஜனதாவுக்கு கை வந்த கலை. பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி அது மக்களை நம்ப வைப்பார்கள். அதிகாரம் கையில் வைத்திருக்கிறவர்கள் என் மீது ஊழல் குற்றச்சாட்டை கூடுகிற நீங்கள் ஏன் என் மீது நடவடிக்கை எடுக்காமல் 5 ஆண்டு காலம் முடிந்தீர்கள்? அதற்கு உண்மையான காரணம், நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் எந்த ஊழலிலும் ஈடுபடவில்லை என்பது உங்களுக்கு தெரியும்.